நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. குரூப் 2க்கான அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், வெல்கம் டு டெய்லி 5 minute ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேலும் இது போட்ட அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுத்த இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்க்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா மெனூஸ் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹோம் அபவுட் அஸ் ரெக்ரூட்மெண்ட். இதில் அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஸ்டின். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண டென்டேட்டிவ் ஆன்சர் கீ குரூப் 2 தான், அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதில் டென்டேட்டிவ் அப்படிங்கிறது கீழே 23/9/2024 அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் லிங்க்கு. ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் 2 இது இருக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைமும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 30/9/2024 ஈவினிங் 5:45 PM அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். ப்ளஸ் வித் ப்ரூஃபோடு வந்து நீங்கள் தெரிவிக்கணும். போஸ்ட் மூலியமோ இமெயில் மூலியமாலாம் அனுப்பக்கூடாது. இதிலே வந்து நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் தான் நம்ம தெரிவிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ப்ளூ கலர் லிங்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கான பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் டேரெக்டாக போய் டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து சரியான பதில். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள் கம்யூனிட்டியோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி ஜென்ரல் தமிழ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அதுக்கான கொஷின் பேப்பரை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த கொஷின் பேப்பர். இதில் வந்து எந்த கொஷின் எந்த நம்பர் இருக்குதோ அதுதான் வந்து நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணும்போது அந்த கொஷின் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ண கொஷின் நம்பரில் 10வது கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ கொடுத்துருக்க இந்த கொஷினில் 20வது கொஷினாக இருக்கலாம். நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணும்போது உங்கள் கொஷின் பேப்பரில் உள்ள நம்பர் போடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த 20 அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணி தான் கீ சேலஞ்ச் பண்ணணும். ஸோ கீ சேலஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், என்ன சப்ஜெக்ட்டில் நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணீங்க, எதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதில் செலக்ட் தி கொஷின் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அந்த கொஷின் நம்பரில் அது எத்தனாவது கொஷினோ அந்த நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்காக ஒரு புக் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண, ஜஸ்ட் நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்டெடல் இந்த புக்கில் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரூஃப் இல்லாமல் சப்மிட் பண்ணாதீங்க, அது வந்து இன்வேலிடாக தான் போகும், உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ப்ரூஃப் இருந்தால் மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஐ ஹோப் you enjoyed this video. Thank you. Always keep smiling, keep studying.